பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றான். மனுஷரால் இது கூடாதது. எந்த விஷயத்தை குறித்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் என்றால், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போவதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். இதை கேட்ட அன்றைய நாட்களில் இதை புரிந்த அப்போஸ்தலர்கள் அப்படியானால் யார்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று கேட்ட கேள்விக்கு தான் இயேசு சொன்னார், இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷன் நினைத்து முடியாத அநேக காரியங்கள் உண்டு. அவனால் செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. தேவன் கொடுத்திருக்கிற ஞானமும் புத்தியும் அறிவும் கண்டுபிடிக்கிற அந்த திராணியும் எல்லாம் உண்டு. ஆனால் மனுஷனால் கூடாத பரலோகத்தின் காரியங்களை குறித்து, பரலோகத்துக்கு போவதை குறித்து இந்த நாளில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் அர்த்தம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டாவதை ஏன் அவ்வளவு நெருக்கத்தின் வழியில், இடுக்கத்தின் வழியில் கடந்து போகிறோம்? இந்த உலகத்தின் ஓட்டம் முடிந்தால் கிறிஸ்துவோடு கூட, தேவனோடு கூட இருக்கும் அந்த பாக்கியத்தை பெறும்படியாய், அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமேன். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் அது எப்படி நுழையுமோ அப்படிதான் நுழைந்தால் ஐஸ்வர்யவானும் பரலோகத்தில் போவான். ஆகவே அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் விருப்பப்படாதீர்கள். தேவன் தந்தால் அதை பயன்படுத்து. தேவன் தந்தால் தேவனுக்கென்று, தேவநாம மகிமைக்கென்று பயன்படுத்து. அது பெருமை கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே, எனக்கு இருக்கின்ற அகந்தை கொள்ளாதே. அது உன்னை பாதாள பரியந்தம் தாழ்த்திவிடும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், பணம் எல்லாவற்றிற்கும் தேவை என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பலவித சோதனைகளினால் இக்கட்டுகளில் சிக்கிக்கொள்ளுவார்கள். அது வீழ்ச்சிக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமும் போய் நித்திய ஜீவனும் போய்விடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் அவன் தெய்வ கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் ஜெயத்துடன் ஓட முடியும், ஜெயத்துடன் நடக்க முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு சந்நிதியில் கால வேளையிலிருந்து தெய்வ கிருபை பெற்றவர்களாய், ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி ஓட நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக என்று ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் கர்த்தர் நடத்துவார். தேவனால் மட்டும் கூடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு அந்த தெய்வ கிருபையை தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்போம், செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய கரங்களில் எல்லா தெய்வ ஜனத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்பு தகப்பனே, ஆமென். இது கடினமான காரியம், இது கடினமான உபதேசம் என்று பல சூழ்நிலைகளில் அப்போஸ்தலர்களை பிரமித்த நாட்களில் இன்றைக்கு அதைவிட அநேகம் ஜனம் பிரமித்து கொள்ளலாம். ஆனால் இது மனிதனால் கூடாதது, தேவனால் கூடும். தெய்வ கிருபையை இந்த நாளில் அதை நிறைவேற்றத்தக்கதா எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து, தெய்வ பலனை கொடுத்து, தெய்வ ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்துவீராக. மனிதனால் கூடாது என்றாலும் தேவனால் எல்லாம் கூடும், வழி நடத்தக்கூடும், நித்திய ஜீவன் வரை கொண்டு சேர்க்கக்கூடும். ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த நாளில் கரங்களில் தருகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஜனத்தை நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். God bless you. Praise the Lord.